வணக்கம். இந்த வீடியோ 11th ஸ்டாண்டர்டில் கைனமேட்டிக்ஸ் அந்த டாபிக், அதாவது இயக்கவியல், அதில் உள்ள எம்சிக்யூ பார்க்க போகிறோம். அதுதான் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இந்த எம்சிக்யூ கொஸ்டின் லிஸ்ட்டு வந்து அதுக்கான பிடிஎஃப் லிங்க் நமக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். கொஸ்டினை வந்து டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம். கொஸ்டினை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டு கொஸ்டினை கையில் வச்சுட்டு வீடியோ பாருங்கள். இப்போ இதில் வந்து ஃபஸ்ட் கொஸ்டின் பார்த்திங்கன்னா, நமக்கு A vector and B vector are two vectors and theta is the angle between them. If modulus A vector cross B vector equal to square root of 3 into A vector dot B vector, the value of theta is அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது A மற்றும் B இரண்டு வெக்டர்களுக்கு இடைப்பட்ட கோணம் தீட்டா எனில் அதனுடைய மதிப்பு கேட்குறாங்க. என்ன க்ளூ கொடுத்துருக்காங்கன்னா, A vector cross B vector equal to ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 இன்ட்டு ஏ வெக்டார் டாட் பி வெக்டார். இதுதான். அப்போ இந்த நமக்கு வந்து ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார், ஏ வெக்டார் டாட் பி வெக்டார், ஸ்கேலார் ப்ராடக்ட், வெக்டார் ப்ராடக்ட், இது ரெண்டுக்கும் உள்ள ஃபார்முலா தெரிஞ்சதுன்னா போதும், நம்ம இதை சால்வ் பண்ணிடலாம். ஸோ இதுதான் ஃபஸ்ட் கொஸ்டின். என்ன கொடுத்துருக்காங்கன்னா, மாடுலஸ் ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 இன்ட்டு ஏ வெக்டார் டாட் பி வெக்டார்னு கொடுத்துருக்காங்க. ஓகே. இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா மாடுலஸ் கொடுக்கல. ஏன் அப்படின்னா, ஏ வெக்டார் டாட் பி வெக்டார் அதோட ப்ராடக்ட் வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா ஸ்கேலார் ப்ராடக்ட். இதனுடைய மதிப்பு வந்து ஒரு ஸ்கேலார், எண் மதிப்பு மட்டும்தான் அதுக்கு இருக்கும், வெக்டார் கிடையாது. ஆனால் இதுக்கு அப்படி கிடையாது. ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார்னால் இதனுடைய ப்ராடக்ட் வந்து ஒரு வெக்டாராக கிடைக்கும் நமக்கு. வெக்டார்னால் அதுக்கு வந்து மேக்னிடியூடும் இருக்கும், டைரக்ஷனும் இருக்கும், எண் மதிப்பு இருக்கும், திசையும் இருக்கும். அதனால தான் நமக்கு எண் மதிப்பு மட்டும் வேணுங்கிறதுக்காக இந்த மாதிரி டிட்டர்மினன்ட் போட்டிருக்காங்க. ஓகே, ரைட். இப்போ ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டாரோட மேக்னிடியூட் எண் மதிப்புக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா, ஏபி சைன் தீட்டா தான் ஃபார்முலா, இன்ட்டு √3 இன்ட்டு ஏ வெக்டார் டாட் பி வெக்டார். இதோட ஃபார்முலா நம்மளுக்கு தெரியும், ஏபி காஸ் தீட்டா, ஏபி காஸ் தீட்டான்னு சொல்லுவோம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, அதாவது இங்கே வந்து நம்ம கேபிட்டல் ஏ கேபிட்டல் பி போட்டோம். ஏன்னா இங்கே வந்து கேபிட்டல் ஏ கேபிட்டல் பி கொடுத்ததுனால இங்கேயும் கேபிட்டல் ஏ கேபிட்டல் பி போட்டுங்க, ஏபி காஸ் தீட்டா. இப்போ இது என்ன, இங்கே மேலே ஏபின்னா என்ன, ஏ வெக்டார்னா என்ன அப்படின்னா, ஏ வெக்டார்னா அதில் மேக்னிடியூடும் இருக்குது, டைரக்ஷன் இருக்குது, எண் மதிப்பு இருக்குது, திசையும் இருக்குது. வெறும் ஏ அப்படின்னா இதனுடைய எண் மதிப்பு மட்டும்தான் எடுத்துக்கிறோன்னு அர்த்தம். சரிங்களா, ரைட். இந்த பக்கம் ஏபி இருக்குது, இந்த பக்கம் ஏபி இருக்குது, கேன்சல் பண்ணலாம். இப்போ இந்த பக்கம் சைன் தீட்டா இருக்குது, அந்த காஸ் தீட்டா அந்த பக்கம் கொண்டு வரணும்னா டிவிஷனில் வரும். இப்போ சைன் தீட்டா பை காஸ் தீட்டா ஈக்குவல் டு √3 அப்படின்னு வருது. சைன் தீட்டா பை காஸ் தீட்டா டேன் தீட்டா. இப்போ டேன் தீட்டா ஈக்குவல் டு √3 அப்படின்னா தீட்டா ஈக்குவல் டு என்னது, tan இன்வர்ஸ் ஆஃப் √3. √3 டேனில் எவ்வளோ டிகிரிக்கு √3 வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 60 டிகிரிக்கு வருது. அப்போ தீட்டா ஈக்குவல் டு 60 டிகிரி. இந்த ஆன்சர் இருக்கான்னா ஆன்சர் டி, ஆப்ஷன் டி அதுதான் ஆன்சர். ஓகே, அதை நோட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 2. கொஸ்டின் நம்பர் 2 என்ன கொடுத்துருக்காங்கன்னா, a wheel has angular acceleration of 3 radian per second squared and an initial angular speed of 2 radian per second. In a time of 2 seconds, it has rotated through an angle. எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஒரு சக்கரம் ஒன்றின் கோண முடுக்கம் 3 radian per second squared மற்றும் அதன் தொடக்க கோண திசைவேகம் வந்து எவ்வளோ அப்படின்னா 2 radian per நொடி. 2 வினாடியில் சக்கரம் ஏற்படுத்தும் கோணம் எவ்வளோ ரேடியனில் கேட்குறாங்க. ஸோ இது வந்து டைரக்ட் கொஸ்டின் தான். நமக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, கோண முடுக்கம் ஆங்குலர் ஆக்சலரேஷன் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 3 radian per second square, 3 radian per second square. ஓகே, அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இனிஷியல் ஆங்குலர் ஸ்பீட் ஆரம்ப கோண திசைவேகம் அது வந்து ω0 நம்ம வச்சுக்கலாம். அது வந்து 2 radian per second, 2 radian per second கொடுத்துருக்காங்க. என்ன கேட்குறாங்கன்னா, t ஈக்குவல் டு 2 செகண்ட், 2 செகண்டில் அந்த வீல் அடையக்கூடிய கோண இடப்பெயர்ச்சி என்ன, ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட் என்ன, தீட்டா என்னன்னு கேட்குறாங்க. ஸோ இதுக்குள்ளே ரிலேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து இப்போ நம்ம வந்து லீனியர் மோஷனாக இருந்ததுன்னா, ஸ்ட்ரெயிட் லைன் மோஷனாக இருந்ததுன்னா S ஈக்குவல் டு UT ப்ளஸ் ½ AT ஸ்கொயர்டு அப்படின்னு ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். ஓகேயா, டிஸ்பிளேஸ்மெண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு, இடப்பெயர்ச்சி கண்டுபிடிக்கிறதுக்கு. அது மாதிரி இது வந்து என்னென்னா சுழற்சி இயக்கம், வட்ட இயக்கம். வட்ட இயக்கத்தில் சர்க்குலர் மோஷனில் என்ன வரும், S இருக்கிற இடத்துல தீட்டா வந்துடும், U இருக்கிற இடத்துல ω0 வந்துடும், Tலாம் அப்படியே தான் இருக்கும், ½ அப்படியே தான் இருக்கும். இது லீனியர் ஆக்சலரேஷன் A, நேர்கோட்டு முடுக்கம்.
இது வந்து எனது கோணம் முடுக்கம் ஆல்ஃபா, ஏ இருக்கிற இடத்துல ஆல்ஃபா போடும், டி ஸ்கொயர் அப்படி இருக்கும். ஸோ இந்த இடத்துல நம்ம இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ணுவோம். ஓகே, தீட்டா தான் கேட்குறாங்க. அப்போ தீட்டா ஈக்குவல் டு சப்ஸ்டிட் பண்ணுங்கள். ஒமேகா நாட் இருக்குது 2 இன்ட்டு டி எவ்வளோ சொல்லியிருக்காங்க 2 ப்ளஸ் ஆஃப் இன்ட்டு ஆல்ஃபா எவ்வளோ கொடுத்துருக்காங்க 3 3 இன்ட்டு டி எவ்வளவு 2, அப்போ 2 ஸ்கொயர். இங்கே பாருங்கள், இந்த 2 இதில் ஒரு 2 கேன்சல் ஆகிடும். மீதி என்ன இருக்குது 2 இன்ட்டு 2 4 ப்ளஸ் 3 இன்ட்டு 2 இதில் ஒரு 2 கேன்சல் ஆகிடுச்சு 6. அப்போ எவ்வளவு 10 ரேடியன் பர்ஸ் ரேடியன். ஏன்னா ஆங்கிள் தீட்டாவுக்கு வந்து எஸ்ஐ யூனிட் என்ன அப்படின்னா ரேடியன், அதனால் 10 ரேடியன் சொல்கிறோம். இந்த ஆப்ஷன் இருக்கா அப்படின்னா நமக்கு வந்து ஆப்ஷன் ஏ. அப்போ ஆன்சர் வந்து இந்த கொஸ்டினுக்கு ஆப்ஷன் ஏ. ஓகே, நோட் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட்டு தேர்டு கொஸ்டின் பார்ப்போம். தேர்டு கொஸ்டின் என்னென்னா, a car moves from x to y with a uniform speed vu and returns to y with a uniform speed vd. The average speed for this round trip அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது ஒரு கார், இது கீழே பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பார்த்துங்க. இது என்ன கேட்குறாங்கன்னா ஆவரேஜ் ஸ்பீடு கேட்குறாங்க. கீழே ஆப்ஷன் வந்து எப்படி கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துருங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஆன்சரை கொண்டு வரணும், அது முக்கியம். இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு கார் அது வந்து எக்ஸுங்கிற இடத்துல இருந்து ஒய்ங்கிற இடத்துக்கு போகுது. எவ்வளோ ஸ்பீடில் போகும்போது அப்படின்னா, போகும்போது பியூ திசை வேகத்தில் போகுது. திரும்பி வரும்போது என்னென்னா விடி அப்படிங்கிற மாறா திசை வேகத்தோட வருது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா இப்போ இந்த மொத்த ட்ரிப்புக்கும் போயிட்டு ரிட்டர்ன் வரதுக்கு எக்ஸ் டு ஒய், ஒய் டு எக்ஸ் திரும்பி வரத்துக்கு அது எவ்வளோ சராசரி திசை வேகத்தில் போயிட்டு வந்திருக்கு அப்படின்னு பார்க்கணும். ஏன்னா அங்கே போகும்போது ஒரு வேகம், வரும்போது ஒரு வேகம். அப்போ சராசரியாக எவ்வளோ வேகத்தில் போயிட்டு வந்துட்டுருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கணும்னா நம்ம என்ன சொல்லுவோம், பொதுவாக சராசரினா நம்ம மார்க் எப்படி கண்டுபிடிப்போம், 5 மார்க்கோட சராசரி கண்டுபிடினா 5ஐயும் கூட்டு 5ஆல் வகு அப்படின்னு சொல்லுவோம். அது மாதிரி இதை வந்து 2 வேகம் இருக்கா, 2ஐயும் கூட்டி 2ஆல் வகுத்து போட முடியாது, அப்படிலாம் சொல்ல முடியாது. அப்படி போட்டால் அது தப்பு. அப்போ எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, நமக்கு வந்து ஆவரேஜ் ஸ்பீடு, ஆவரேஜ் வி ஆவரேஜ் சராசரி திசை வேகம், அதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா டோட்டல் டிஸ்டன்ஸ் per total time, total distance per total time. அதாவது சராசரி திசை வேகம் v சராசரி அப்படின்னு சொல்லுவோம். சராசரி திசை வேகம் ஈக்குவல் டு மொத்த தொலைவு, அந்த மொத்த ட்ரிப்போட மொத்த தொலைவு எவ்வளவு, மொத்த தொலைவு டிவைடட் பை மொத்த நேரம், எடுத்துக்கொண்ட மொத்த நேரம், போயிட்டு திரும்பி வரதுக்கு எவ்வளோ நேரம் எடுத்துக்கிச்சு அதுதான். ஓகே, இப்போது இதுதான் ஃபார்முலா. இப்போ இதில் வந்து நமக்கு வந்து போகிறதுக்கான வெலாசிட்டி வியூ, திரும்பி வரத்துக்கு வந்து விடின்னு சொல்லிட்டாங்க. நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா, அந்த டிஸ்டன்ஸ் வந்து டின்னு வச்சுக்கலாம். எக்ஸுக்கும் ஒய்க்கும் இடையில உள்ள டிஸ்டன்ஸ் இருக்குல்ல, எக்ஸ் ஒய் டிஸ்டன்ஸ் இருக்குல்ல, அது வந்து டின்னு வச்சுக்கலாம். அப்போ மொத்த தொலைவு வந்து என்னது, மொத்த தொலைவுனா டி ப்ளஸ் டி, போகிறதுக்கு ஒரு டி வரதுக்கு ஒரு டி, 2D. மொத்த தொலைவு வந்து இங்கே 2D. மொத்தம் நேரம் எவ்வளோன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ வி ஆவரேஜ் ஈக்குவல் டு என்னென்னா டி ப்ளஸ் டி 2D பை மொத்த டைம் எவ்வளோன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, அதுக்கு என்ன பண்ணுறோம், இங்கே பாருங்கள், இப்படி எழுதுறேன். இந்த வியூ இருக்குல்ல, திசை வேகம், வெலாசிட்டினா நம்மளுக்கு என்ன ஃபார்முலா, டிஸ்டன்ஸ் பர் டைம். அப்போ வியூனா டி பை டியூன்னு வச்சுக்கலாம். இங்கேருந்து அங்கே போகிறதுக்கு எவ்வளோ டைம். இதிலேருந்து டியூ ஈக்குவல் டு என்ன எழுதலாம், டியூ ஈக்குவல் டு டி பை வியூன்னு எழுதலாம். இது ஒரு டைம். அடுத்தது அதே மாதிரி திரும்பி வரப்போ என்னது திசை வேகம் விடி. அப்போ விடி ஈக்குவல் டு அதே மாதிரி அதே டிஸ்டன்ஸ் தான், டி பை டைம் வந்து வேறையாக இருக்கும். ஏன்னா ஸ்பீடு மாறுறப்போ டைம் வேறையாக மாறும். அப்போ அது வந்து டிடி. இதிலேருந்து டிடி ஈக்குவல் டு என்ன எழுதலாம், ரீஅரேஞ்ச் பண்ணிங்கன்னா டி பை விடின்னு எழுதும். ஸோ 2 டைம் கிடச்சிருச்சு. போகிறப்ப எவ்வளோ டைம், வரப்போ எவ்வளோ டைம், அதுதான் நமக்கு வேணும். அப்போ மொத்த நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டி ஈக்குவல் டு என்னது, டியூ ப்ளஸ் டிடி. ஓகே, இப்போ இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ணிங்க. அப்போ வி ஆவரேஜ் ஈக்குவல் டு 2D பை என்ன கிடைக்கும், இந்த டோட்டல் டைம்ங்கிறது இது ரெண்டையும் கூட்டணும். இது என்னது டி பை VU ப்ளஸ் இது என்னது டி பை விடி இல்லையா. இதை கிராஸ் மல்டிபிள் பண்ணி பாருங்கள் என்ன வரும்ன்ட்டு. மேலே 2D இருக்குது பை கிராஸ் மல்டிபிள் பண்ணிங்கன்னா என்ன வரும், இப்போ வந்து விடி இன்ட்டு டின்னு வரும், ப்ளஸ் இது வந்து என்னது VU இன்ட்டு டின்னு வரும் பை VU இன்ட்டு விடி இப்படி வரும். ஓகே, இப்போ பாருங்கள், அந்த இதில் 2D மேலே இருக்குது,
இந்த VU இன்ட்டு VD என்ன ஆகும்? இங்கே பாருங்க, இது ஒரு பை, இது ஒரு பை. அப்போ இந்த VU பை VD, VU இன்ட்டு VD வந்து மேலே போயிடும். அப்போ VU இன்ட்டு VD டிவைடட் பை கீழே என்ன இருக்குது, இது மட்டும் தான் இருக்கும். இதில் வந்து இங்கே இருக்குது D, ரெண்டு இடத்துல 2 டேர்மில் D இருக்குது. அப்போ Dயை காமனாக வெளில எடுங்க, மீதி என்ன இருக்கும்? VD ப்ளஸ் VU, VD ப்ளஸ் VU வேலை. இப்போ இந்த Dயும் கேன்சல் ஆயிடும். அப்போ மீதி நம்மளுக்கு என்ன கிடைக்குது? 2VU இன்ட்டு VD பை VD ப்ளஸ் VU. VD ப்ளஸ் VUனாலும் சரி அல்லது VU ப்ளஸ் VDனாலும் சரி என்னதான், இதுதான் ஆன்சர். இந்த என்டையர் ட்ரிப்புக்கான சராசரி திசைவேகம் ஆவரேஜ் வெலாசிட்டி ஃபார்முலா வந்து அதான். ஸோ அந்த ஆப்ஷன் நமக்கு இருக்கா அப்படின்னா இருக்குது. ஆன்சர் D. ஸோ இதுக்கு ஆப்ஷன் வந்து எதுனா கரெக்டாக ஆப்ஷன் வந்து D ஆப்ஷன். ஓகே, ஸோ இந்த ஃபார்முலா தெரியணும். டோட்டல் டிஸ்டன்ஸ் பை டோட்டல் டைம் டேக்கன் அப்படிங்கிறது தெரியணும். ஓகே, நோட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஃபோர்த்து கொஸ்டின். என்னென்னா, a particle starting from origin 0,0 moves in a straight line in the xy plane. Its coordinates at a later time are √3,3. The path of the particle makes with the x-axis an angle of அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது XY தளத்தில் ஒரு பொருள் நகருது. இப்போ வந்து XY தளம் அப்படின்னா, இப்போ இதுதான் XY தளம்னு வச்சுக்கோமே. இது x-axis, இது y-axis. அப்படி தானே, இது x-axis, இது y-axis. ஆரம்பத்தில் பொருள் வந்து இங்கே இருக்கிறதா வச்சுக்கோம். இதுதான் ஆரிஜின். இது வந்து O. இது வந்து கோஆர்டினேட் எவ்வளோ அப்படின்னா 0,0. இங்கேருந்து √3,3ங்கிற பாயிண்ட்டுக்கு நகருது. இந்த இடம்னு வச்சுக்கோமே. ஸோ இந்த பாயிண்ட்டுக்கு நகருது. இப்படி இது வந்து என்னது, √3,3. ஓகே, இப்போ இந்த கோணம் கேட்குறாங்க, தீட்டா எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ இது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, இந்த ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ணிக்கங்க. தீட்டா ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ணிங்க. இது வந்து ஓன்னு வச்சுருக்கோம், இதுக்கு பேர் ஏன்னு வச்சுக்குவோம், இதுக்கு பேர் வந்து பின்னு வச்சுக்குவோம். இப்போ இந்த தீட்டா தானே வேணும், டேன் தீட்டா கண்டுபிடிப்போம். டேன் தீட்டா ஈக்குவல் டு என்னது, ஆப்போசிட் சைடு பை அட்ஜசன்ட் சைடு. ஆப்போசிட் சைடு AB பை அட்ஜசன்ட் சைடு வந்து OB. அப்போ AB எவ்வளோ, இதனுடைய வேல்யூ எவ்வளோன்னு தெரியுமா? இதனுடைய வேல்யூனா எவ்வளோ, இந்த பாருங்கள், இந்த பாயிண்டில் எவ்வளோ, இந்த பாயிண்டில் எவ்வளோ, இதுக்கும் உள்ள இந்த டிஸ்டன்ஸ். இந்த பாயிண்ட்னா என்னது, இது வந்து y-ஆக்சிஸோட வேல்யூ. y-ஆக்சிஸோட வேல்யூ என்னது, இந்த பாயிண்டில் 3ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த பாயிண்ட் வந்து 3 மைனஸ் இந்த இடத்துல y-ஆக்சிஸோட வேல்யூ என்னது 0. அப்போ 3 மைனஸ் 0 3 தான். அப்போ இந்த டிஸ்டன்ஸ் வந்து என்னது 3 அப்படின்னு தெரியுது. டிவைடட் பை OB எவ்வளவு, இந்த டிஸ்டன்ஸ். இதுக்கு என்ன பண்ணுறது, இந்த பாயிண்டில் x-ஆக்சிஸோட வேல்யூ என்னது, இதுதான் x-ஆக்சிஸோட. இந்த பாயிண்ட்டும் இந்த பாயிண்ட்டும் சேம் இல்லையா? அப்போ √3. இப்போ √3 மைனஸ் இங்கே x-ஆக்சிஸோட வேல்யூ என்னது 0. அப்போ √3 மைனஸ் 0 √3 தான். இப்படி எழுதலாம். இப்போ 3/√3யோட வேல்யூ என்ன, எப்படி எழுதலாம், 3யை வந்து √3 இன்ட்டு √3ன்னு எழுதலாம் பை √3. அப்போ √3 கேன்சல் ஆகிடுச்சுன்னா tan தீட்டா ஈக்குவல் டு என்ன கிடைக்கும், √3ன்னு கிடைக்கும். அப்போ தீட்டா ஈக்குவல் டு என்னது, tan இன்வர்ஸ் ஆஃப் √3. அப்போ √3 எந்த இதுக்கு வந்து √3 வரும் டேனில் அப்படின்னா 60 டிகிரி. அப்போ தீட்டா ஈக்குவல் டு எவ்வளவு, 60 டிகிரி. இந்த ஆன்சர் இருக்கானா, இருக்குது. ஆப்ஷன் B. இதுக்கு ஆன்சர் வந்து ஆன்சர் B. ஓகே, நோட் பண்ணி. நெக்ஸ்ட்டு 5th கொஸ்டின் பார்ப்போம். ஃபிஃப்த் கொஸ்டின் என்ன, a particle starts its motion from rest under the action of a constant force. If the distance covered in first 10 seconds is S1 and that covered in the first 20 seconds is S2, then என்ன, அதாவது S1க்கும் S2க்கும் உள்ள ரிலேஷன் என்ன அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். கீழே ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அப்போ இங்கே வந்து என்னென்னா, மாறா விசையில் ஒரு துகளானது ஓய்வு நிலையிலிருந்து இயக்க நிலைக்கு மாறுகிறது. முதல் 10 வினாடிகள் கடக்கும் தூரம் S1, அடுத்த 20 வினாடிகள் கடக்கும் தூரம் வந்து, அடுத்த 20 வினாடிகள் கிடையாது, 20 வினாடிகள் கடக்கும் தூரம் தான் வந்து என்னது S2 அப்படின்னு சொன்னால், S1க்கும் S2க்கும் உள்ள தொடர்பு என்ன அப்படிங்கிறது தான் கொஸ்டின். அப்போ நமக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, முதல் 10 வினாடி அதாவது t ஈக்குவல் டு 10 செகண்ட், அப்போ வந்து கடக்கக்கூடிய தொலைவு வந்து என்னென்னா S1ன்னு வச்சுக்கிறோம். அடுத்து t ஈக்குவல் டு 20 செகண்ட், 20 செகண்டில் அந்த பொருள் கடக்கக்கூடிய தொலைவு வந்து S2ன்னு வச்சுக்கிறோம். இது வந்து S2ன்னு வச்சுக்கிறோம்.
ரெண்டுக்கு உள்ள தொடர்பு கண்டுபிடிக்கணும். நமக்கு என்ன ஃபார்முலா ஆரம்பத்தில் இதுக்கு முன்னாடி ஒரு ப்ராப்ளத்தை கூட சொன்னோம். டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னா அண்டர் கான்ஸ்டன்ட் ஃபோர்ஸ்னு சொல்லியிருக்காங்க. கான்ஸ்டன்ட் ஃபோர்ஸ்னால் கான்ஸ்டன்ட் ஆக்சலரேஷன் அர்த்தம். F = ma. ஓகே, மாஸ் மாற போகிறதில்ல. அப்போ ஃபோர்ஸ் கான்ஸ்டண்ட்டாக இருந்ததுன்னா ஆக்சலரேஷனும் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும், முடுக்கமும் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். ரைட், சரி. அப்போ S = ut + ½ at². இந்த ஃபார்முலா தான் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இதில் அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா பொருள் வந்து ஓய்வு நிலையிலேருந்து இயங்க தொடங்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸ்டார்டிங் ஃப்ரம் ரெஸ்ட்டுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஸ்டார்டிங் ஃப்ரம் ரெஸ்ட் ஓய்வு நிலையிலேருந்து தொடங்குதுன்னா ஆரம்பத்தில் ஓய்வில் இருக்குன்னா அதனுடைய ஆரம்ப திசை வந்து 0, u வந்து 0. அப்போ இந்த இடத்துல u வந்து 0, u 0 இருந்துச்சுன்னா 0 × anything இது 0 ஆயிடும். அப்போ நமக்கு என்ன இருக்குது? S = ½ at² தான். இப்போ வந்து 10th செகண்ட்னா S10 வச்சுக்குவோம். S10 = ½ × a என்னன்னு தெரியாது நமக்கு, அதெல்லாம் கொடுக்கல, அப்படியே வச்சுக்கலாம். t தான் அது 10 செகண்ட். அப்போ 10². ஓகே, இப்படி எழுதலாம். இப்போ இதோட வேல்யூ வந்து எவ்வளோ வரும் நமக்கு? ½ × a × 100. 100னா இது வந்து என்னது? 50. அப்போ எவ்வளோ கிடைக்கும்? 50a அப்படின்னு வருது. 50a S10. அடுத்து அதே மாதிரி S20 கண்டுபிடிங்க. S20 = என்னது? ½ a × 20². அப்போ இது எவ்வளோ கிடைக்கும்? ½ × a × 20² எவ்வளவு? 400. இதுதானே? இது வந்து 400. இப்போ 400னா இது வந்து எவ்வளோ? 200 ஆயிரும். = 200a அப்படின்னு கிடைக்கும். 200a. அப்போ S1க்கும் S2க்கும் இதுதான் நம்ம S1 சொல்கிறோம். S1 இது வந்து என்னது? S2ன்னு சொல்கிறோம். அப்போ என்ன ரேஷியோ? S1/S2. கம்பாரிசன்னா டிவிஷன் பண்ணுங்கள். S1/S2 = S1 எவ்வளவு? 50a. S2 எவ்வளவு? 200a. ஓகே, ஏஏ கேன்சல் ஆயிடுது. இது ஒரு 50, இது 450. அப்போ 1/4. அப்போ இங்கே S1 = என்ன சொல்லலாம்? அதாவது கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா S2 = 4S1 அப்படின்னு கிடைக்கும். S2 = 4S1. அப்படி ஒரு ஆப்ஷன் இருக்கா அப்படின்னா இருக்குது. ஆப்ஷன் பி. இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. நோட் பண்ணிங்க. அடுத்து 6th கொஸ்டின் பார்ப்போம். 6th கொஸ்டின் வந்து a bus is moving with a speed of 10 m/s on a straight road. A scooterist wishes to overtake the bus in 100 seconds. If the bus is at a distance of 1 km from the scooterist, with what speed should the scooterist chase the bus? இதுதான் கொஸ்டின். கீழே ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ ஒரு நல்ல கொஸ்டின். நம்ம புக்கில் இந்த கொஸ்டின் இருக்குது. என்ன அப்படின்னா ஒரு பஸ் வந்து இது வந்து பஸ் B ஃபார் பஸ்ன்னு வச்சுக்குவோம். இது வந்து 10 m/s ஸ்பீடில் போயிட்டுருக்கு. இந்த பஸ்ஸோட ஸ்பீடு VBன்னு வச்சுக்குவோம். இது வந்து 10 m/s. ஒரு செகண்டுக்கு 10 மீட்டர் நகருது. அந்தளவுக்கு ஸ்பீடில் போயிட்டுருக்கு. ஒரு ஸ்கூட்டரிஸ்ட் இவர் வந்து 1 கிலோமீட்டர் பேக்கில் இருக்கார். பின்னாடி 1 கிலோமீட்டரு தள்ளி இருக்கார். இவரோட ஸ்பீடு எவ்வளோலாம் தெரியாது. இப்போ இவர் வந்து என்ன பண்ணணும்? 100 செகண்டில் இந்த பஸ்ஸை ஓவர்டேக் பண்ணி போகணும். ஓகே, 100 செகண்டில். அது எவ்வளோ டைமில்? 100 செகண்டில் இந்த பஸ்ஸை ஓவர்டேக் பண்ணணும்னா இவர் எவ்வளோ ஸ்பீடில் போகணும் அப்படிங்கிறது தான். விஎஸ் என்ன ஸ்கூட்டரிஸ்டோட ஸ்பீடு எவ்வளோ இருக்கணும் அப்படிங்கிறது தான் கொஸ்டின். அப்போ என்னென்னா இங்கே ஸ்பீடு வேணும்னாவே நமக்கு வந்து என்ன சொல்லியிருக்கோம்? பொதுவாக ஸ்பீடு அப்படின்னாவே டிஸ்டன்ஸ் பர் டைம். இப்போ நம்ம வந்து டோட்டல் டிஸ்டன்ஸ்னு எடுத்துக்கிறேன். டோட்டல் டிஸ்டன்ஸ் என்ன? டோட்டல் டிஸ்டன்ஸ் ஏன் டோட்டல் டிஸ்டன்ஸ்னு சொல்கிறேங்கிறது பார்ப்போம். பர் டைம் வந்து அவங்களே சொல்லிட்டாங்க 100 செகண்டில் ஓவர்டேக் பண்ணுன்னு சொல்லிட்டாங்க. அப்போ அது 100 செகண்ட். அந்த டோட்டல் டிஸ்டன்ஸ்னால் என்னென்னு பார்ப்போம். இப்போ VS = டோட்டல் டிஸ்டன்ஸ்னால் இந்த பஸ்ஸை ஓவர்டேக் பண்ணால் பாருங்கள், முதல்ல இந்த பஸ்ஸுக்கு பேக்கில் 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கார். அப்போ முதல்ல அந்த 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸை கவர் பண்ணி ஆகணும். அந்த டிஸ்டன்ஸ் ஒன்று இல்லையா? 1 கிலோமீட்டர் ப்ளஸ் அவர் அந்த 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் கவர் பண்ணுறதுக்குள்ளே பஸ் வந்து என்ன ஆயிருக்கும்? இங்கேயே நிற்கும். அது நகர்ந்துக்கிட்டே இருக்குது. ஒரு செகண்டுக்கு 10 மீட்டர் தூரத்தில் நகர்ந்துக்கிட்டே இருக்குது இல்லையா? அப்போ இந்த என்டையர் ஜேர்னி அவர் ஓவர்டேக் பண்ணி முடிக்கிறது வந்து இந்த 1 கிலோமீட்டரை கடக்கிறது ப்ளஸ் பஸ்ஸை ஓவர்டேக் பண்ணுறது. ஏன்னா இங்கே இவர் நகர பஸ்ஸு நகர்ந்துக்கிட்டே இருக்குது இல்லையா? அப்போ அந்த 1 கிலோமீட்டர் ஏற்கனவே அவருக்கும் பஸ்ஸுக்கும் இடையில உள்ள 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸு ப்ளஸ் இவர் நகர பஸ்ஸு நகர்ந்துக்கிட்டே இருக்கும். அந்த டிஸ்டன்ஸ் எல்லாம் கவர் பண்ணி இவர் வந்து ஓவர்டேக் பண்ணோன்னா 100 செகண்டில்
100 செகண்டுக்குள்ளே இதை முடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. 100 செகண்டில் ஓவர்டேக் பண்ணுறதுக்கு எவ்வளோ ஸ்பீடில் அவர் போகணுன்னு, ஏன்னா கண்டிஷன் சொல்லியாச்சு, டைம் சொல்லியாச்சு. நீங்கள் ஓவர்டேக் பண்ணணுன்னா இது எவ்வளோ ஸ்பீடில் போய் வேணுமாலும் இது பண்ணலாம் இல்லையா. டைம் சொல்லியாச்சுன்னா அப்போ அந்த ஸ்பீடு வந்து என்னது குறிப்பிட்ட ஸ்பீடில் தான் இவர் போய் ஆகணும். ஸோ அப்போ இந்த 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் ப்ளஸ் அந்த 100 செகண்டில் பஸ்ஸு எவ்வளோ தூரம் போயிருக்கும் அந்த டிஸ்டன்ஸையும் அவர் வந்து கவர் பண்ணி ஆகணும் அந்த 100 செகண்டில். ஓகே, அப்போ 100 செகண்டில் பஸ்ஸு எவ்வளோ டிஸ்டன்ஸ் கவர் பண்ணியிருக்கோம் அதை பார்க்கணும்ல. இப்போ 1 செகண்டில் நமக்கு வந்து 1 செகண்டுக்கு எவ்வளோ ஸ்பீடில் போகுது பஸ்ஸு 10 மீட்டர். 1 செகண்டுக்கு 10 மீட்டர் கவர் பண்ணதுன்னா 100 செகண்டில் எவ்வளோ கவர் பண்ணோம் இன்ட்டு 100 இல்லையா. இவ்வளோ மீட்டர் இதுதான் டிஸ்டன்ஸ், டோட்டல் டிஸ்டன்ஸ். புரியுதா? 1 கிலோமீட்டர் ப்ளஸ் பஸ்ஸு கவர் பண்ணுற டிஸ்டன்ஸ், அது ரெண்டு இந்த டோட்டல் டிஸ்டன்ஸை அவர் கவர் பண்ணணும் 100 செகண்டில். பை டைம் எவ்வளவு 100 செகண்ட். அது கொடுத்துட்டாங்க கொஸ்டின். பாருங்கள் 1 கிலோமீட்டருங்கிறது எவ்வளவு, இது மீட்டரில் இருக்குது, இது கிலோமீட்டரில். இது இப்போ இதையும் மீட்டரில் கன்வெர்ட் பண்ணுங்கள். மீட்டரில் கன்வெர்ட் பண்ணால் எவ்வளோ வரும், 1 கிலோமீட்டர்னா 1000 மீட்டர் ப்ளஸ் இங்கே வந்து 10 × 100 1000 மீட்டர் டிவைடட் பை 100 செகண்ட். அப்போ எவ்வளோ வரும் நமக்கு, வெலாசிட்டி ஆஃப் ஸ்கூட்டரிஸ்டோட ஸ்பீடு வந்து 1000 + 1000 2000. அப்போ 2000 மீட்டர் பை 100 செகண்ட். அப்போ என்னாகும், இந்த 2 0 கேன்சல் ஆகிரும். இப்போ நமக்கு என்ன கிடைக்கும், 20 மீட்டர்/செகண்ட் கிடைக்கும். அப்போ இந்த பஸ்ஸை ஓவர்டேக் பண்ணுவோம். ஆல்ரெடி இவருக்கும் பஸ்ஸுக்கும் இடையில் உள்ள 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸையும் கடந்து இந்த பஸ்ஸையும் ஓவர்டேக் பண்ணோம்னா அவர் வந்து 20 மீட்டர்/செகண்ட் ஸ்பீடில் போகணும். பஸ் எவ்வளோ ஸ்பீடில் போயிட்டுருக்கு, 10 மீட்டர்/செகண்டில் போயிட்டுருக்கு. இவர் எவ்வளோ ஸ்பீடில் போயாகணும், அதை போல் டபுளாக போயாகணும். 20 மீட்டர்/செகண்ட் ஸ்பீடில் போனால் தான் இதை அச்சீவ் பண்ண முடியும். ஓகே, இந்த ஆப்ஷன் இருக்கா அப்படின்னா ஆப்ஷன் டி. ஆன்சர் வந்து டி. அதை நோட் பண்ணி. நெக்ஸ்ட்டு 7th கொஸ்டின். 7th கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ப்ரொஜெக்டைல் சம்மந்தப்பட்ட ஒரு கொஸ்டின். என்ன சொல்லியிருக்காங்கன்னா, the speed of a projectile at its maximum height is half of its initial speed அப்படின்னு சொல்லியிருக்காங்க. half of its initial speed. the angle of projection is, அதாவது அதிகபட்ச உயரத்தில் ஒரு எரிபொருள் அதிகபட்ச உயரத்தை தொடும் பொழுது அதனுடைய வேகம் வந்து என்ன ஆகுதுன்னா ஆரம்ப வேகத்தில் பாதி ஆயிடுது, குறைஞ்சிருது. அது நம்மளுக்கு தெரியும், பொருள் வந்து மேலே போக போக வேகம் வந்து குறையும். ஸோ அப்போ ஆரம்ப திசை வேகத்தில் பாதி ஆயிடுது எப்போ, உச்சிக்கு போகிறப்ப, பெருமை உயரத்தை தொடும் பொழுது. அப்படின்னா அந்த எரியப்பட்ட கோணம் எவ்வளோ அப்படின்னு கேட்டிருக்கான். இதுதான் கொஸ்டின். இப்போ நமக்கு வந்து நம்மளுக்கு தெரியும் ஒரு ப்ரொஜெக்டைல் மோஷன்னா எப்படி நடக்கும் அப்படின்னு தெரியும். ப்ரொஜெக்டைலோட பாத் வந்து ஒரு பரவளையம், பாரபாலிக் பாத் அப்படின்னு தெரியும். இப்போ ஆரம்ப திசை வேகம் வந்து இதுதான் u. இது வந்து ஒரு குறிப்பிட்ட கோணத்தில் எரியிறாங்க, ஆங்கிள் ஆஃப் ப்ரொஜெக்ஷன், எரிகோணம்னு சொல்லுவோம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இது சாய்வாக இருக்குல்ல, இந்த திசை வேகத்தை வந்து 2 கூறாக பிரிக்கலாம். ஒன்று வந்து ஹரிசாண்டல் காம்போனன்ட் கிடைமட்ட கூறு, இன்னொன்று வந்து செங்குத்து கூறு uyன்னு சொல்லலாம். இப்போ கிடைமட்ட கூறு வந்து u cos θ அப்படின்னு சொல்லுவோம், செங்குத்து கூறு வந்து u sin θ அப்படின்னு சொல்லுவோம். இந்த கிடைமட்ட கூறு இருக்குல்ல, இது வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். ஏன்னா இதன் மீது செயல்படக்கூடிய விசை வந்து செங்குத்தாக செயல்படுறதுனால இதனுடைய மதிப்பு மாறாது. எல்லா புள்ளியிலையும் u cos θ தான், இந்த புள்ளியிலையும் u cos θ தான். ஓகேயா, இந்த புள்ளியில் பொருள் வரப்பையும் u cos θ தான். ஆனால் இந்த செங்குத்து கூறு இருக்குல்ல u sin θ, அதனுடைய மதிப்பு வந்து மாறும். இந்த இடத்துல இருக்கிறப்ப இவ்வளோ நீளம் இருக்காது, கொஞ்சம் குறையும். அந்த வெக்டார் அதனுடைய மதிப்பை வந்து காமிக்கிறப்ப டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காமிக்கிறதுக்காக இது நீளமாக வரைஞ்சோம்னா இதனுடைய மதிப்பு இங்கே அதிகமாக இருக்குன்னு அர்த்தம், கொஞ்சம் குறைவாக வரைஞ்சோம்னா மதிப்பு கம்மியாக இருக்குன்னு அர்த்தம். இப்போ மேலே போக போக செங்குத்து கூறினுடைய அளவு தான் குறைஞ்சிக்கிட்டே போகும். ஸோ இந்த இடத்துல வேறு மதிப்பு ஒய்யோட மதிப்பு வந்து வேறையாக இருக்கும். இந்த இடத்துல என்ன ஆயிரும்னா கம்ப்ளீட்டாக அந்த செங்குத்து கூறினுடைய மதிப்பு வந்து 0 ஆயிருக்கு, ஒய்யோட மதிப்பு வந்து 0 ஆயிரும். இது மட்டும் தான் இருக்கும். அதனால தான் இதுதான் இழுத்துட்டு இப்படி வருது. மறுபடியும் என்ன ஆயிரும், இந்த இதை கடந்ததுக்கப்புறம் செங்குத்து கூறு வர ஆரம்பிச்சிடும். இங்கெல்லாம் செங்குத்து கூறு இருக்கும், ஒய் இருக்கும். ஓகே, அப்படி இருக்கும். இதுதான் நம்மளுக்கு தெரியும். இந்த உச்சபட்ச உயரம் தான் நம்ம வந்து ஹச் மேக்ஸிமம் அப்படின்னு சொல்கிறோம். பெரும உயரம், மேக்ஸிமம் ஹைட், பெரும உயரம்னு சொல்கிறோம், ஹச் மேக்ஸிமம் சொல்கிறோம். இப்போ இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த இடத்துல வரப்போ திசைவேகம் வந்து என்ன ஆயிடுதுன்னா பாதி ஆயிடுது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. இந்த இடத்துல வரும்போது திசைவேகம் வந்து பாதி ஆயிடுதுன்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த இடத்துல இருக்கிற திசைவேகம் என்னது, இந்த u cos θ மட்டும்தான். அப்போ u cos θ ஈக்குவல் டு என்ன ஆயிடுது, பாதி ஆயிடுதுன்னா ஆரம்ப திசைவேகத்தில். இப்போ ஆரம்ப திசைவேகங்கிறது என்னது, இந்த u, ரெண்டையும் சேர்த்து தான் சொல்லணும். u cos θன்னு சொல்லக்கூடாது. ஆரம்ப திசைவேகம்னா கிடைமட்ட கூறு, செங்குத்து கூறு, ஹரிசாண்டல் காம்போனன்ட், வெர்டிகல் காம்போனன்ட், ரெண்டும் சேர்த்த தொகுபயன் ரிசல்டன்ட் தான் u. அதை தான் நம்ம எடுத்துக்கணும். அதுதான் ஆரம்ப திசைவேகம், இனிஷியல் வெலாசிட்டி. ஸோ அதில் பாதி ஆயிடுதுன்னு சொல்கிறாங்க.
இங்கே இருந்ததை விட இங்கே பாதி ஆகுது. இங்கே 5 மீட்டர் பர் செகண்ட், இங்கே வரப்போ 2 மீட்டர் பர் செகண்ட் ஆயிடுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேயா? அப்படின்னா மொத்தமாக அந்த பொருளுடைய திசைவேகம் வந்து என்ன ஆகலை, 0 ஆகலை. ஓகேயா? 0 ஆனிச்சுன்னா அது திரும்ப இப்படி வராதுல்ல. ஓகே, இது செங்குத்து கூறு மட்டும் தான் 0 ஆகுது. இது வந்து அப்படியே இருக்குது, யூ காஸ் தீட்டா வந்து அப்படியே இருக்குது. அதுதான் நம்மளுக்கு பார்க்கும்போதே இருக்குது. ஏன்னா ஒரு 2 கூறு வந்து நமக்கு பிரிக்கிறப்போ ஒரு கூறு வந்து ஆப்சண்ட் ஆகுது, இன்னொரு கூறுக்கு வந்து இருக்கும். அதனால தான் அதனுடைய அளவு வந்து குறையுது. ஆரம்பத்தில் இருக்கிற அளவு வந்து இங்கே இருக்கிறதில்ல, ஒரு கூறு கம்ப்ளீட்டாக ஆப்சண்ட் ஆகுது, மீதி மட்டும் தான் இருக்கும். ஸோ அதுக்குள்ள மதிப்பு தான் அங்கே இருக்கும். ரைட், யூ காஸ் தீட்டா ஈக்குவல் டு u/2 இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா யூ கேன்சல் பண்ணலாம். அப்போ காஸ் தீட்டா ஈக்குவல் டு நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 1/2 கிடைக்கும். அப்போ தீட்டா ஈக்குவல் டு என்னது, காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 1/2. அப்போ காசில் வந்து எவ்வளோ டிகிரிக்கு வந்து 1/2 கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு வந்து 60 டிகிரிக்கு கிடைக்கும். 60 டிகிரி. அப்போ தீட்டா 60 டிகிரி. இந்த ஆப்ஷன் இருக்கானா இருக்குது. ஆன்சர் வந்து ஆன்சர் ஏ, ஆப்ஷன் ஏ. அதை நோட் பண்ணி. அடுத்து 8th கொஸ்டின். இது ஒரு நல்ல கொஸ்டின். என்னன்னா, a particle moving in a circle of radius r with a uniform speed takes a time t to complete one revolution. If this particle were projected with the same speed at an angle theta to the horizontal, the maximum height attained by it equal to 4r, 4 capital R. The angle of projection is 5 theta, is theta is given by theta கண்டுபிடிக்கணும். angle of projection கண்டுபிடிக்கணும். ஆமாம், நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது ஆங்கிள் ஆஃப் ப்ரொஜெக்ஷன் கண்டுபிடிக்கணும். ஓகேயா? இப்போது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கொஸ்டின் வந்து பாருங்கள், ஒரு துகள் இருக்குது, அது வந்து வட்டப்பாதையில் சுற்றுது, ஒரு குறிப்பிட்ட திசைவேகத்தோட, உதாரணமாக v திசைவேகத்தோட சுற்றுதுன்னு வச்சுக்குவோம். அதனுடைய ஆரம், வட்டப்பாதையுடைய ஆரம் வந்து r. அது ஒரு தடவை சுற்றி வரத்துக்கு, இந்த துகள் வட்டப்பாதையில் ஒரு தடவை சுற்றி வரத்துக்கு ஆகக்கூடிய காலம் வந்து எவ்வளோ அப்படின்னா டீன்னு சொல்லிட்டாங்க. டைம் டேக்கன் டு கம்ப்ளீட் 1 ரெவல்யூஷன். ஒரு முழு சுற்று வரத்துக்கு ஆகக்கூடிய காலம், டைம் பீரியட்னு சொல்லுவோம். அது வந்து டீன்னு சொல்லியாச்சு. இப்போ இதே பொருள் இதே திசைவேகத்தில் நம்ம வந்து என்ன பண்ணுறோம்னா தூக்கி எறிகிறோம் இதே திசைவேகத்தில். அது இங்கே என்ன திசைவேகத்தில் போகுதோ அதே திசைவேகத்தில் தூக்கி எறிகிறோம். v திசைவேகத்தில் தூக்கி எறிகிறோம், ஒரு குறிப்பிட்ட கோணத்தில் தூக்கி எறிகிறோம். அப்படி எரியும் போது இது அடையக்கூடிய உச்சபட்ச உயரம் இருக்கும்ல, மேக்ஸிமம் ஹைட்னு சொல்லுவோம், ஹச் மேக்ஸிமம். அது எவ்வளோ இருக்குது அப்படின்னா இந்த ஆர் இருக்குல்ல, அதை போல் 4 மடங்கு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இந்த ஹைட் வந்து 4 மடங்கு இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே எவ்வளோ வேகத்தில் சுற்றுதோ அதே வேகத்தில் ஒரு பொருளை தூக்கி எறிஞ்சோம்னா, ஆரம்ப வேகம் கொடுத்து தூக்கி எறிஞ்சோம்னா அது அடையக்கூடிய உச்சபட்ச உயரம் வந்து 4r. இந்த ஆர் போல் 4 மடங்கு சமமாகுதுன்னா இந்த தீட்டா எவ்வளவு அப்படிங்கிறது தான் கொஸ்டின். அப்போ நமக்கு வந்து 2 விஷயம் நம்மளுக்கு தெரியும். ஒன்று வந்து என்னென்னா, இந்த திசைவேகம் வட்டப்பாதையில் பொருள் வந்து சுற்றுறப்ப திசைவேகத்துக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா, v ஈக்குவல் டு பொதுவாக திசைவேகம் வெலாசிட்டினா என்னது, டோட்டல் அதாவது டிஸ்பிளேஸ்மெண்ட் பர் டைம் சொல்லுவோம். இங்கே வந்து என்னது, டோட்டல் டிஸ்டன்ஸ் வந்து வட்டப்பாதைங்கிறப்ப டோட்டல் டிஸ்டன்ஸுங்கிறது சர்க்கம்ஃபரன்ஸ், சுற்றளவு வந்து என்னது 2πr. அப்போ 2πr பை டைம் டேக்கனுங்கிறது ஒரு முழு சுற்று வரதுக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்குது டீன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ டி இதுதான். இப்போ இங்கே வந்து என்னது, நமக்கு வந்து அதே திசைவேகம் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. இங்கே ஹச் மேக்ஸிமம் 4rன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஹச் மேக்ஸிமத்துக்கு என்ன ஃபார்முலா, இந்த ஒப்ளிக் ப்ரொஜெக்ஷனில் ஹச் மேக்ஸிமத்துக்கு என்ன ஃபார்முலாங்கிறது நம்மளுக்கு தெரியணும். என்ன ஃபார்முலா அப்படின்னா, இங்கே நமக்கு வந்து v² sin square theta by 2g இதான் வந்து ஃபார்முலா. ஸோ இந்த 2 ஃபார்முலாவும் நம்மளுக்கு தெரியணும், இதுவும் வந்து தெரியணும். அப்போ தான் நம்ம சால்வ் பண்ண முடியும். இப்போ இந்த v வேல்யூ கொண்டு வந்து இங்கே சப்ஸ்டிட் பண்ணுவோம். இந்த இடத்துல சப்ஸ்டிட் பண்ணால் என்ன வரும் பாருங்கள், நமக்கு h maximum ஈக்குவல் டு v ஸ்கொயருக்கு பதிலாக என்ன பண்ணணும், இதை ஸ்கொயர் பண்ணுங்கள், 4 ஆயிரும். 4π² r² ஆகும் பை t ஸ்கொயர்னு வந்துடும். இதை ஸ்கொயர் பண்ணணும், அதான் v² இன்ட்டு sin ஸ்கொயர் தீட்டா இருக்குது. அப்போ sin ஸ்கொயர் தீட்டா டிவைடட் பை 2g இருக்குது, 2g. ஓகே, அடுத்து இந்த ஹச் மேக்ஸிமத்துக்கு வேல்யூ கொடுத்துருக்காங்க, எவ்வளோனா 4rன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன், 4rன்னு சப்ஸ்டிட் பண்ணிக்கிறேன், 4r. அப்போ இதில் ஒரு r கேன்சல் ஆகிடும். ஓகே, இந்த 4 கேன்சல் ஆகிடும். அப்போ மீதி என்ன இருக்குது, எனக்கு வந்து தீட்டா தான் வேணும். அப்போ sin ஸ்கொயர் தீட்டா மட்டும் ஒரு சைடு வச்சுக்குவோம், sin ஸ்கொயர் தீட்டா ஒரு சைடு வச்சு, மீதியெல்லாம் கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் ஒரு t² 2g இங்கே வந்துடும். அப்போ 2g இன்ட்டு t² பை இது மல்டிப்ளிகேஷன் இருக்குது, டிவிஷனில் வரும். என்ன வரும், π² r² r கேன்சல் ஆகிடுது. அப்போ r மட்டும் தான் இருக்கும், π² r. ஓகே, இப்படி வந்துடும். ஸோ இப்போ இதில் நமக்கு வந்து என்ன வேணும், sin தீட்டா தான் வேணும்.
அப்போ சைன் தீட்டா ஈக்குவல் என்னது, சைன் ஸ்கொயர் தீட்டாவுக்கு சைன் தீட்டானா ஸ்கொயர் ரூட் எடுக்கிறோம். அப்போ இந்த பக்கம் ஸ்கொயர் ரூட் எடுத்தால் 2g t² ஆர் ஹோல் பவர் ஆஃப்னு வந்து இதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுக்கிறப்ப. அப்போ தீட்டா ஈக்குவல் என்ன வரும்னா சைன் இன்வர்ஸ் ஆஃப் 2g t² இன்ட்டு ஆர் பவர் ஆஃப்னு. இதுதான் ஆன்சர். ஓகே. ஸோ இப்போ இந்த ஆப்ஷன் இருக்குது அப்படின்னா அந்த ஆப்ஷன் இல்லை, இங்கே வந்து ஆப்ஷன் இல்லை. நம்ம வந்து என்ன இது பண்ணிக்கலாம்னா இந்த ஆப்ஷன் சி கொடுத்துருக்காங்க, தீட்டா ஈக்குவல் டு காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 2g t² ஆர் பவர் ஆஃப்னு கொடுத்துருக்காங்க. அதை வந்து சைன் இன்வர்ஸ்னு மாற்றிங்க. காஸ் இன்வர்ஸ் ஆப்ஷன் சி இருக்கு இல்லையா, அதை வந்து காஸ் இன்வர்ஸ் இருக்குன்றத சைன் இன்வர்ஸ்னு மாற்றிங்க. அதுதான் ஆன்சர். ஓகே, நோட் பண்ணி. அடுத்து 9th கொஸ்டின். 9th கொஸ்டின் ரொம்ப நல்ல கொஸ்டின், ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின் இது. என்னென்னா a car starts from rest and accelerates at 5 m/s². At t equal to 4 seconds, a ball is dropped out of a window by a person sitting in the car. What is the velocity and acceleration of the ball at t equal to 6 seconds? Take small g equal to 10 m/s². இதுதான் கொஸ்டின். கீழே ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ என்னென்னா இவங்க சொல்லியிருக்கிறது, ஒரு கார் ரெஸ்ட்டில் இருந்து ஆரம்பிக்குது. ஒரு காரு அது வந்து அதனுடைய ஆரம்ப திசை வேகம் 0. ஆரம்பத்தில் ரெஸ்ட்டில் இருக்குது, அது ரெஸ்ட்டில் இருந்து அப்படியே மூவ் ஆக ஆரம்பிக்குது. அப்படி மூவ் ஆகிறப்ப ஆக்சலரேட் ஆகுது. ஆக்சலரேட்னால் முடுக்கம் அடையுது. அதனுடைய முடுக்கம் எவ்வளோ சொல்லியிருக்காங்க அப்படின்னா 5 m/s². 5 m/s². இதனுடைய முடுக்கம் ஆக்சலரேஷன். ஆக்சலரேஷனாக என்னது நமக்கு தெரியும், இன்க்ரீஸ் இன் வெலாசிட்டி. கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. அப்படியே கார் வந்து ஸ்ட்ரெயிட் லைனில் போயிட்டுருக்கு. அப்படி போகிறப்போ 4th செகண்டில் இது ஸ்டார்ட் பண்ணி 4th செகண்டில் என்ன பண்ணுறாங்கன்னா t ஈக்குவல் டு 4th செகண்ட் அப்போ வந்து என்ன பண்ணுறோன்னா காருக்குள்ளே இருந்து ஒரு பாலை ட்ராப் பண்ணுறாங்க. ஜன்னல் வழியாக உள்ளே உட்காந்துருக்கிறவர் வெளியில் ட்ராப் பண்ணுறாரு, பாலை வந்து ட்ராப் பண்ணுறாரு. ட்ராப் பண்ணுறப்ப என்னது 4th செகண்டில் ட்ராப் பண்ணுறாரு. ஓகேயா. இப்போ கொஸ்டின் என்னென்னா வாட் இஸ் த வெலாசிட்டி அண்ட் ஆக்சலரேஷன் ஆஃப் த பால் அட் 6th செகண்ட். ட்ராப் பண்ணிட்டார்ல, 6th செகண்டில் அந்த பாலோட t ஈக்குவல் டு 6th செகண்டில் அந்த பாலோட ட்ராப் பண்ணார்ல, அந்த பாலோட வெலாசிட்டி என்ன இருக்கும், ஆக்சலரேஷன் என்ன இருக்கும், அதுதான் கொஸ்டின். ஓகே, வெலாசிட்டி, ஆக்சலரேஷன், திசை வேகம், முடுக்கம், இதுதான் கொஸ்டின். இப்போ நமக்கு வந்து எப்படி எடுத்துக்கிறது அப்படின்னா, இப்போ ட்ராப் பண்ணுறாரு அப்படின்னா நமக்கு வந்து என்ன தெரியும், பாலை வந்து இப்போ நம்ம நிற்கிறோம், இப்போ இந்த சாக் பீஸ் அப்படி ட்ராப் பண்ணுறோம் அப்படின்னா இதனுடைய ஆரம்ப திசை வேகம் வந்து என்னது 0. ஏன் 0 அப்படின்னா நம்ம வந்து நிற்கிறோம், ரெஸ்ட்டில் இருக்கும். ரெஸ்ட்டில் இருக்கிற ஒரு பர்சனை வந்து ஒரு ஆப்ஜெக்டை ட்ராப் பண்ணுறாருன்னா அந்த பொருளோட ட்ராப் பண்ணுற பொருளோட அந்த இனிஷியல் வெலாசிட்டி வந்து 0. ஆனால் இப்போ இந்த பாலோட ஆரம்ப திசை வேகம் வந்து 0 கிடையாது. இந்த பாலோட ஆரம்ப திசை வேகம் வந்து 0 கிடையாது, யூபின்னு வச்சுக்கோங்க. யூபினா இனிஷியல் வெலாசிட்டி ஆஃப் பால், அது வந்து இஸ் நாட் ஈக்குவல் டு 0. ஏன் நாட் ஈக்குவல் டு 0னா இந்த எங்கேருந்து இவர் வந்து ட்ராப் பண்ணுறாரு, காருக்குள்ளே உட்காந்துருக்காரு, கார் இஸ் மூவிங் இல்லையா. ஸோ ஒரு பர்டிகுலர் ஸ்பீடில் போயிட்டுருக்கு. அப்போ அவருக்கும் அந்த காரோட ஸ்பீட் இருக்கும், அவர் கையில் வச்சுருக்கிற பாலுக்கும் அந்த காரோட ஸ்பீட் இருக்கும். அதனால் பால் வந்து என்னது ரெஸ்ட்டில் இல்லை, அதனுடைய இனிஷியல் வெலாசிட்டி வந்து என்னது நமக்கு வந்து 0 கிடையாது. அப்போ அதனுடைய ஆரம்ப திசைவேகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து முதல்ல கண்டுபிடிக்கணும். ஆரம்ப திசைவேகம் வந்து கிடைமட்டத்தில் இருக்கும். அந்த பாலோட ஆரம்ப திசைவேகம் வந்து எந்த திசையில் இருக்கும், கிடைமட்டத்தில் இருக்கும், இந்த திசையில் இருக்கும். ஏன்னா அந்த திசையில் தான் கார் போகுது. காரோட ஆரம்ப திசைவேகமே வந்து என்னென்னா vxன்னு வச்சுப்போம். அதனுடைய திசைவேகம் எப்படி கண்டுபிடிக்கிறது, நமக்கு ஃபார்முலா v ஈக்குவல் டு u + at அப்படின்னு சொல்லுவோம். ஓகேயா. அப்போ இதோட ஆரம்ப திசைவேகம் என்ன அப்படின்னா, இந்த கார் வந்து இந்த இடத்துல அந்த 4th செகண்டில் எவ்வளோ ஸ்பீடில் போகுமோ அந்த திசைவேகம் இந்த பாலுக்கு வந்து இருக்கும். ஓகேயா. அப்போ அது எவ்வளவு அப்படின்னா அதுக்கு தான் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம், v ஈக்குவல் டு u + at அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம். அப்போ v ஈக்குவல் டு என்னது vx ஈக்குவல் டு u வந்து 0. ஏன்னா கார் வந்து ஆரம்பத்தில் 0ல் தான் இருந்தது, ரெஸ்ட்டில் இருக்குது, ப்ளஸ் a கொடுத்துருக்காங்க 5. எத்தனாவது செகண்டில் 4th செகண்டில் தான் ட்ராப் பண்ணுறோம். அந்த நேரத்தில் பாலோட ஸ்பீட் என்ன தான் கண்டுபிடிக்கிறோம், காரோட ஸ்பீடும் பாலோட ஸ்பீடும் 1, ரைட். அப்போ இன்ட்டு 4 அப்போ எவ்வளோ கிடைக்கும், vx ஈக்குவல் டு 20 m/s. எல்லாம் 20 m/s ஸ்பீடில் அந்த கார் வந்து அந்த இடத்துல போயிட்டுருக்கும். அதே ஸ்பீடு பாலுக்கும் இருக்கும், அந்த பர்சனுக்கும் இருக்கும். அப்போ ஆரம்ப திசைவேகம் வந்து இது ஹரிசாண்டலாக தான் கார் மூவ் ஆகிட்டுருக்கு. அப்போ ஹரிசாண்டலாக தான் அதுக்கு வெலாசிட்டி இருக்கும். ட்ராப் பண்ணுறப்ப தான் என்ன ஆகும், அதுக்கு வந்து கீழ் நோக்கி
அந்த புவியீர்ப்பு முடுக்கம் ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டினால கீழ் நோக்கி இழுக்கப்படும். ஓகே, அப்போ இந்த யூ அதாவது யூஎக்ஸ்ன்னு வச்சுக்கணும், விஎக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா இது மாற போகிறது, ஏன்னா இது ஹரிசாண்டலாக இருக்குது. ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி பர்பண்டிகுலராக ஆக்ட் பண்ணுறதுனால இதனுடைய மதிப்பு மாறாது. இப்போ இந்த வெர்டிகல் வெலாசிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் வெர்டிகல் வெலாசிட்டி யூஒய்னு வச்சுக்கோம், அது வந்து 0 ஆரம்பத்தில். கீழே வர வர என்ன ஆகும், வெர்டிகல் வெலாசிட்டி என்ன ஆகும், இன்க்ரீஸ் ஆகிட்டு டியூ டு ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி. புவியீர்ப்பு முடுக்கத்தினால என்ன ஆகும், இதனுடைய செங்குத்து திசைவேகம் வந்து அதிகமாகிட்டே போகும், பாலோட செங்குத்து திசைவேகம். அப்போது இதனுடைய செங்குத்து திசைவேகம் அதாவது விஒய்ன்னு வச்சுக்கோமே, விஒய் எவ்வளோ அப்படின்னா இதே ஃபார்முலா யூஸ் பண்ணலாம், யூ ப்ளஸ் ஏடி இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். விஒய் ஈக்குவல் டு யூ வந்து என்னது 0, யூ 0ன்னா என்ன அர்த்தம், இதனுடைய செங்குத்து திசையில் ஆரம்ப திசைவேகம் 0, பாலோட செங்குத்து திசையில் ஆரம்ப திசைவேகம் 0, கிடைமட்ட திசையில் தான் அந்த வேகம், செங்குத்து திசையில் 0, அதனால் இங்கே 0 ப்ளஸ் ஏ வந்து என்னது டியூ டு ஆக்சலரேஷன் டு கிராவிட்டி புவியீர்ப்பு முடுக்கத்தினால, அந்த இங்கே முடுக்கங்கிறது புவியீர்ப்பு முடுக்கம் ஜி இன்ட்டு டி என்னது அதாவது நம்ம என்ன இப்போ கண்டுபிடிக்கணும் 6th செகண்டில் என்ன அப்படின்லாம் கண்டுபிடிக்கணும் இல்லையா. அதனால் இங்கே வந்து என்னது ஜிக்கு பதிலாக ஜி இன்ட்டு டீனே இருக்கட்டும். இப்போ விஒய் ஈக்குவல் டு என்ன பண்ணலாம், ஜி 0 போயிடுது, ஜி வந்து 10 போட சொல்லியிருக்காங்க கொஸ்டினில், 10 இன்ட்டு டி வந்து என்னது பாருங்க 6th செகண்ட்னா என்ன அர்த்தம், 4th செகண்டில் பாலை ட்ராப் பண்ணுறோம், அதுக்கப்புறம் 2 செகண்ட் தானே இது வந்து கேப் இருக்குது, 2 செகண்டில் எவ்வளோ தூரம் இதனுடைய திசைவேகம் சேஞ்ச் ஆகிருக்கு வெர்டிகல் டைரெக்ஷன், அதுதான் அங்கே பார்க்கணும். 6ன்னு போட்டக்கூடாது, இங்கே கார் ஸ்டார்ட் பண்ணலேருந்து 4th செகண்டில் தான் பாலை ட்ராப் பண்ணுறாங்கன்னா அதுக்கப்புறம் 6th செகண்டில் எவ்வளோ ஸ்பீடுன்னு கேட்குறாங்கன்னா 4க்கும் 6க்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ்னால் 2 செகண்ட். அப்போ 2 செகண்ட்ஸில் இதனுடைய வெலாசிட்டி எவ்வளோ மாறி இருக்குன்னு பார்க்கணும். அப்போ 2, அப்போ விஒய் ஈக்குவல் டு 20 மீட்டர் பர் செகண்ட் கிடைக்கும். அப்போ 2 ஸ்பீடு இருக்குது நம்மக்கிட்ட இந்த பாலுக்கு, அதாவது 6th செகண்டில் இந்த செகண்டில் பால் ஹேஸ் 2 ஸ்பீடு. என்னது, ஒன்று வந்து அலாங் வெர்டிகல் டைரக்ஷன், அது வந்து எவ்வளவு 20 மீட்டர் பர் செகண்ட். வெர்டிகலாக என்ன இருக்கும், விஒய் ஈக்குவல் டு அதுவும் 20 மீட்டர் பர் செகண்ட். ஓகே, அப்போ ரிசல்டன் ஸ்பீட் என்னது, இந்த பால் வந்து இப்படிலாம் வராது, செங்குத்து அப்படி ட்ராப் பண்ணுற பால், காரில் போயிட்டே ட்ராப் பண்ணுற பால் வந்து பார்த்தீங்கன்னா சாக் பீஸை வந்து ட்ராப் பண்ணோம்னா செங்குத்தாக கீழ் நோக்கி வருதில்ல, கீழ் நோக்கி விழுதில்ல, காரில் போயிட்டே இருக்கும்போது பாலை ட்ராப் பண்ணால் அந்த பால் செங்குத்தாக கீழ் நோக்கி வராது, அது வந்து இப்படி தான் போய் விடும், இப்படி ஒரு கர்வ்டு பாத்தில் தான் போய் விடும். அது காரணம் என்ன அப்படின்னா 2 திசைவேகம் இருக்குது, ஹரிசாண்டலாக ஒரு திசைவேகம், வெர்டிகலாக ஒரு திசைவேகம். இப்போ 2க்கும் ரிசல்ட்னு ஒன்று இருக்கும்ல, தொகுப்பைன்னு, அது ஒரு திசையில் செயல்படும், அதுதான் வி, அதை கண்டுபிடிக்கணும் நம்ம. இப்போ நம்ம அந்த திசையில் தான் பால் மூவ் ஆகும், அதனால் வெர்டிகலாக கீழே விழாது, சும்மா கீழே விழாது. அப்போ வி ஈக்குவல் என்ன சார், இந்த மாதிரி 2 வெலாசிட்டி பர்பண்டிகுலராக இருந்ததுன்னா அதோட ரிசல்ட் கண்டுபிடிக்கிறது என்ன ஃபார்முலா, விஎக்ஸ் ஸ்கொயர் ஸ்கொயர் ரூட் ஆஃப் விஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் விஒய் ஸ்கொயர். அப்போ என்ன வரும், ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 20, இதுவும் 20 இதுவும் 20, அப்போ 20 ஸ்கொயர் ப்ளஸ் 20 ஸ்கொயர் என்ன வரும், 20 ஸ்கொயர் ப்ளஸ் 20 ஸ்கொயர்னா இது ஒரு எக்ஸ் இது ஒரு எக்ஸ்னு வச்சுக்கோங்க, எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் 2x. அப்போ அது மாதிரி 2xனா எக்ஸுங்கிறது 20 ஸ்கொயர், அப்போ 2 இன்ட்டு 20 ஸ்கொயர். 20 ஸ்கொயருக்கு ரூட்டை விட்டு வெளில எடுத்தால் 20, மீதி என்ன இருக்கும், √2 இருக்கும். அப்போ 20√2 மீட்டர் பர் செகண்ட், இதுதான் வி. எப்போ அந்த 6th செகண்டில் பாலோட ஸ்பீடு எவ்வளோ அப்படின்னா 20 × √2 மீட்டர் பர் செகண்ட். அதுதான் முடுக்கம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. முடுக்கம் வந்து என்னது, பால் வந்து கம்ப்ளீட்டாக புவியீர்ப்பு முடுக்கத்தினால தான் இயங்குது, ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி இந்த திசையில், அதனால தான் கீழே வருது. அந்த புவியீர்ப்பு முடுக்கங்கிறது எப்போதும் மாறாது, அதனால் ஏ எவ்வளோ அப்படின்னா ஜி, தட் இஸ் 10 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். ஓகே, இது 2 தான் கேட்டிருக்காங்க. அப்போ ஆன்சர் வந்து என்னென்னா 20,10. எந்த ஆப்ஷன்னா ஆன்சர் சி. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து சி, நோட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் 10th கொஸ்டின். 10th கொஸ்டின் என்னன்னா, இது ஒரு நல்ல கொஸ்டின். என்ன அப்படின்னா, a projectile is fired at an angle of 45 degree with the horizontal. Elevation angle of the projectile at its highest point as seen from the point of projection. இதுதான் கொஸ்டின். இப்போ கொஸ்டின் வந்து ஆங்கிள் தான் நம்ம கண்டுபிடிக்கணும், அது வந்து டிகிரிலையும் இருக்குது, ஒரு ஈக்குவேஷன் மாதிரியும் இருக்குது, அப்போ tan இன்வர்ஸ் அப்படின்னு மாதிரி இருக்குது. அப்போ நம்ம ஆப்ஷன் எது வரும் அப்படிங்கிறது பார்க்கணும், ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். நான் கொஸ்டின் என்ன அப்படின்னா, ஒரு ப்ரொஜெக்டைல் எரிபொருள் அதை வந்து 45 டிகிரி ஆங்கிளில் வந்து எரிகிறாங்க. இது வந்து இப்படி இருக்குது, இது எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ்னு வச்சுப்போம். இங்கேருந்து 45 டிகிரி ஆங்கிள், தீட்டா ஈக்குவல் டு 45 டிகிரி ஆங்கிளில் ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க, தூக்கி எறிகிறாங்க. இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இது அப்படியே மேக்ஸிமம் ஹைட்டை ரீச் பண்ண இப்படி போகும்ல, இந்த மேக்ஸிமம் ஹைட்டை ரீச் பண்ண போயிட்டு இப்படி வரும் இல்லையா, இதுதான் மேக்ஸிமம் ஹைட், ஹையஸ்ட்டு பாயிண்ட்டுன்னு சொல்கிறது மேக்ஸிமம் ஹைட், பெருமை உயரம். இது அடையும் போது இப்போ இங்கே இருக்கிறப்ப இந்த பாத்தில் போகுது,
இந்த பாத்தில் போகுது. ஓகே, இது வந்து 45 டிகிரி. ஆனால் இங்கே போக என்னது இப்படி டைரெக்ஷன் மாறுது. இப்போ இந்த பாயிண்டில் ஆப்ஜெக்ட் இருக்கிறப்ப இங்கேருந்து பார்க்குறவர் த்ரோ பண்ணார்ல, அவர் பார்க்குறப்ப எப்படி பார்ப்பார்? இந்த டைரெக்ஷனில் தான் பார்ப்பார், இந்த டைரெக்ஷனில் தான் பார்ப்பார் இல்லையா? அப்போ இந்த ஆங்கிள் என்ன? அதான் கொஸ்டின். இந்த ஆங்கிள் 45 டிகிரி. இந்த ஆங்கிள் என்ன? வேறு ஒரு பேர் வச்சுக்கோம், பை வச்சுக்கோம், பை. இது எவ்வளோன்னு கேட்குறான், அதுதான். ஓகே, இப்போ இது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா tan தீட்டா கண்டுபிடிக்கும். எப்போதுமே அந்த ஆங்கிள் கண்டுபிடிக்கணும் நம்ம என்ன பண்ணுவோம்? tan தீட்டா கண்டுபிடிக்கணும். நம்ம tan phi ஈக்குவல் என்னது? ஆப்போசிட் சைட் பை அட்ஜசன்ட் சைடு. நம்ம பேர் வச்சுக்குவோம். இது வந்து O, இது A, இது வந்து Bன்னு வச்சுக்குவோம். அப்போ ஆப்போசிட் சைட் பை அட்ஜசன்ட் சைடு AB பை OB. ஏற்கனவே இதே மாதிரி ஒன்று பார்த்துருக்கோம், AB பை OB. இந்த ஏபிங்கிறது என்னது? ஹச் மேக்ஸிமம். அப்போ இந்த இடத்துல ஹச் மேக்ஸிமம் போட்டுக்கலாம். ஏபிங்கிறது ஹச் மேக்ஸிமம், பெரும உயரம், பை ஓபிங்கிறது என்ன அப்படின்னா அங்கே பாருங்கள், இது ஃபுல்லாக வந்து ரேஞ்ச் ஆஃப் த ப்ரொஜெக்டர்னு சொல்லுவோம், வீச்சுன்னு சொல்லுவோம், ரேஞ்ச். அப்போ ஓபிங்கிறது இதில் பாதி, R/2ன்னு சொல்லலாம். ரேஞ்சில் பாதி, வீச்சில் பாதி. அப்போ இது வந்து என்னது? R/2. அவ்வளோதான். இது தெரிஞ்சுனா போதும். இப்போ இதில் ஒவ்வொன்றுக்கும் ஃபார்முலா சப்ஸ்டிட்யூட். ஹச் மேக்ஸிமத்துக்கு என்ன ஃபார்முலா பார்த்தோம்? ஏற்கனவே பார்த்தோமே, U² sin² θ/2g. இப்போ ஹச் மேக்ஸிமத்துக்கு ஃபார்முலா U² sin² θ/2g அப்படின்னு பார்த்தோம். பை ஆருக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னா U² sin2θ, இது sin² θ, இது sin2θ பை g. இதுதான் ஃபார்முலா. ஓகே, இப்போ இதில் பை 2 இருக்குது. ஆர் தான் இந்த ஃபார்முலா, பை 2 இருக்குது. அப்போ பை 2 போட்டால் அந்த 2 இங்கே வந்துடும். இதுக்கு பை 2 போட்டால் அந்த 2 இங்கே வந்துடும். பார்த்தீங்கன்னா 2g கேன்சல் ஆகுது, U² கேன்சல் ஆகிடுது. ஓகே, இங்கே sin² θ இருக்குது, பை sin2θ இருக்குது. அப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்குதுன்னா tan phi ஈக்குவல் டு sin² θ பை sin2θ அப்படின்னு கிடைக்குது. sin² θ எப்படி எழுதலாம்? sin θ இன்ட்டு sin θன்னு எழுதலாம். பை sin2θவை 2 sin θ cos θன்னு எழுதலாம். ஓகே, அப்போ sin θ கேன்சல் ஆகிடுது. அப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்குது? ஆஃப் இன்ட்டு 1/2 ஆஃப் இன்ட்டு sin θ பை cos θ tan θ. அப்போ tan phi ஈக்குவல் டு இப்படி கிடைக்குது. இப்போ tan θ வந்து எவ்வளவு? 45 டிகிரி. அப்போ tan 45 டிகிரி வந்து என்னது? 1. அப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? tan phi ஈக்குவல் டு ஆஃப் இன்ட்டு tan 45 டிகிரி வந்து 1 இல்லையா? அப்போ என்ன கிடைக்குது நமக்கு? tan phi ஈக்குவல் டு ஆஃப்னு கிடைக்கும். tan phi ஈக்குவல் டு ஆஃப். அப்போ phi ஈக்குவல் டு என்ன அப்படின்னா tan இன்வர்ஸ் ஆஃப் ஆஃப். இதுதான் ஆன்சர், tan இன்வர்ஸ் ஆஃப் ஆஃப். இந்த ஆப்ஷன் எங்கே இருக்குது அப்படின்னா ஆப்ஷன் சி, ஆப்ஷன் சி. ஓகே, இதுதான் ஆன்சர். இது நோட் பண்ணிங்க. ஸோ 10 கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம். மீதி 10 கொஸ்டின்ஸ் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.